ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்டினா என்ன, ஆர்டியில் நம்ம பசங்களை சேர்க்குறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டி ஆக்ட் 2019 ஆகஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா குழந்தைங்களுக்கும் கட்டாயம் கல்வி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. வசதி இல்லாத பசங்களுக்கு கூட கல்வி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த ஆர்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டியில் எந்தெந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்கேஜி ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு கிளாஸுமே பசங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் இருந்தால் நம்ம அப்ளிகேஷன் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்கேஜி அப்ளை பண்ண முடியாது. அப்புறமா பார்த்திங்கன்னா, ஸ்கூலோட டிஸ்டன்ஸ், நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அது முக்கியமாக பார்ப்பாங்க. நம்ம வீட்டாண்டேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கோ அந்த ஸ்கூல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4-5 ஸ்கூலில் இந்த ஆர்டிஇ வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வெளியவே போர்டில் ஆர்டிஇ அட்மிஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போர்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டிஇ சைட்டில் போயிட்டு ஸ்கூல் லிஸ்ட்டில் உங்களோட ஏரியா நேம் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டாண்ட எந்தெந்த ஸ்கூல்லலாம் அந்த ஆர்டிஇ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியம் பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபார்ம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அது அந்த லிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆர்டிஇ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி என்னோடய பையனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டில் முடித்தாங்க. போன வாட்டி கொரோனா இருந்ததுனால எனக்கு ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அதே மாதிரி இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பீரியட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஆர்டிஇக்கு. போன வாட்டி ஜூலை 5th ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆகஸ்ட்டில் முடித்தாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி ஜூலை 5th ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போன வாட்டி கொரோனா அப்படின்றதுனால நிறைய காம்படிஷன் இல்லை. இந்த வாட்டி கொரோனா எல்லாமே க்யூர் ஆனதுனால நிறைய பேர் இந்த வாட்டி ஸ்கூல் சேர்க்க நினைப்பாங்க. அந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக மறக்காமல் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால் எல்லாருமே கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம பசங்களை எந்தெந்த கிளாஸில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்கேஜியில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணலாம். இந்த 2 கிளாஸில் உங்கள் பசங்களை ஆர்டிஇயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போது எல்கேஜியில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போதைக்கு அப்ளிகபிள் ஆகிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு 8th படிக்கிறதுக்குள்ளே இது ரூல்ஸ் கொஞ்சம் தான் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது கிடச்சிதுன்னா உங்கள் பசங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பசங்களை எல்கேஜி சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்கேஜி சேர்க்கும்போது நம்ம பசங்களுக்கு 3 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா, என்னோடய பையனுக்கு போன வாட்டி சேர்க்கும்போது 31/7/2017 31/7/2018 பிறந்திருக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 31/7/2015 31/7/2016 பிறந்திருக்கவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க. அப்போது அந்த இதில் பார்த்தோம்னா இது என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன். எல்கேஜிக்கு 31/7/2018 to 31/7/2016
2019 இதுக்குள்ளே பிறந்த இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே பிறந்த பசங்களுக்கு இப்போ வந்து அப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒன்றும் வந்து ஆர்டியில் சொல்லலை, இது வந்து நானாக சொல்கிறது தான். கண்டிப்பாக இந்த டேட் ஆஃப் பர்த் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்குள்ளே பிறந்தவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 31/7/2016 to 2017 இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே பிறந்தவங்க பசங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க வந்து சான்ஸ் இருக்குது. ஆர்டியில் வந்து ஒன்றும் ஏஜ் லிமிட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. சப்போஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எதுக்கோ வந்து இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆர்டி பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சிக்கும் வந்து ஆர்டி இருக்குது. சிபிஎஸ்சிக்கு தனியாகவும் மெட்ரிகுலேஷனுக்கு தனியாகவும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் விடுவாங்க. ஸோ வந்து சிபிஎஸ்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். சிபிஎஸ்சிலேயும் வந்து ஆர்டி இருக்குது. சிபிஎஸ்சியில் ஒன்றும் ஆர்டி கிடச்சா ஒன்றும் நான் பெரிய லக்கு. மெட்ரிகுலேஷன்லையும் நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஸ்கூல் நேம் லிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட பசங்களும் யூஸ் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.